Hello media students, இந்த வீடியோல பேசஸோட ஈக்குவலன்ட் மாஸை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த வீடியோ ஒரு கண்டினியூவேஷன் வீடியோ. பார்ட் 1 வீடியோல பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் மாஸ்னா என்ன, கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்னா என்ன, ஒரு மெட்டலுக்கு ஒரு எலிமெண்ட்டுக்கு எப்படி ஈக்குவலன்ட் மாஸை கண்டுபிடிக்கிறது, டிஃப்ரெண்ட் கெமிக்கல் என்டைட்டிஸோட ஈக்குவலன்ட் மாஸஸை கிராம் ஈக்குவலன்ட் மாஸை எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கான காரணம் என்ன, அதுல பர்டிகுலரா ஆசிட்ஸோட கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோல பேசஸோட ஈக்குவலன்ட் மாஸை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்கமிங் வீடியோல ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இவங்களோட ஈக்குவலன்ட் மாஸை எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கான ஃபார்முலா என்ன, சில எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணி அந்த ஈக்குவலன்ட் மாஸஸை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆசிட்ஸ், பேசஸ், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரியான கெமிக்கல் என்டைட்டிஸோட கிராம் ஈக்குவலன்ட் மாஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க எக்ஸ்பிரஷன், விச் இஸ் மோலார் மாஸ். அந்த சப்ஸ்டன்ஸோட மோலார் மாஸ், அதோட யூனிட் எதுல இருக்கும்னா கிராம் பெர் மோல். மோலார் மாஸோட யூனிட் கிராம் பெர் மோல் தானே, டிவைடட் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர், இதை என் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் பெர் மோல். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்றப்ப, மோலார் மாஸை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டரால டிவைட் பண்றப்ப we will get the gram equivalent mass of that particular chemical entity. ஆசிட்ஸ்க்கு நம்ம பார்த்துட்டோம், இப்போ இங்க பேசஸ்க்கு பார்க்க போறோம். அப்போ நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்று அந்த சப்ஸ்டன்ஸோட மோலார் மாஸ் தெரியணும், அது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ரெண்டாவது ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஒரு பேஸோட ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி அ நம்பர். அதை எப்படி சொல்றோம்னா சயின்டிஃபிக்கா அசிடிட்டின்னு சொல்றோம். நம்ம பார்த்தோம்ல ஆசிட்ஸ்க்கு என்னன்னு சொன்னோம், பெசிசிட்டின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் பேசஸ்க்கு அசிடிட்டி. இந்த அசிடிட்டி பார்த்தீங்கன்னா as I said before இது ஒரு நம்பர். பட் எதோட நம்பர்? பேஸ் அப்படின்னு சொல்றப்ப அதுல OH மைனஸ் அயான்ஸ் கட்டாயமா இருக்கும். ஒரு பேஸ்ல இருக்கிற அயோனைசபிள் பிரிஞ்சு வரக்கூடிய OH மைனஸ் அயான்ஸோட நம்பர் தான் இந்த அசிடிட்டி. இன்னும் ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும்னா 1 மோல் ஆஃப் பேஸ் எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் அயனைசபிள் OH மைனஸ் அயான்ஸை தான் நம்ம அசிடிட்டின்னு சொல்வோம். இப்போ அப்படியே ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஃபார்முலா பார்த்தா டக்குன்னு ஈஸியாக ஒரு செகண்டில் நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்போது ஒரு பேஸோட ஈக்குவலன்ட் மாஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸோட மோலார் மாஸ் பை அந்த பேஸோட அசிடிட்டி. பேஸோட மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பேஸோட ஃபார்முலா தெரிஞ்சா போதும், அதில் இருக்கிற ஆட்டம்ஸோட அட்டாமிக் மாஸஸை ஆட் பண்ணால் நமக்கு மோலார் மாஸ் கிடைச்சிரும். நிறைய காம்பவுண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா இல்லையா? அசிடிட்டி ஆஃப் த பேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் அதே மாதிரி தான். அந்த பேஸோட ஃபார்முலா தெரிஞ்சா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அயனைசபிள் OH மைனஸ் அயான்ஸ், அதுதான் அசிடிட்டி. இப்போ நம்ம ரெண்டு பேசஸ்க்கான கிராம் ஈக்குவலன்ட் மாஸை கண்டுபிடிக்க போறோம். ஒருத்தர் KOH, இன்னொருத்தர் பேரியம் ஹைட்ராக்சைடு. நீங்க ஃபார்முலாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டுத்துலயுமே OH இருக்கு பாருங்க. முதல்ல KOHோட மோலார் மாஸை கால்குலேட் பண்ணலாம். இப்போ Kவோட மோலார் மாஸ் என்ன, Kவோட அட்டாமிக் மாஸ், ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ், ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். Kக்கு பார்த்தீங்கன்னா 39, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1. ஆட் பண்ணுங்க, 10, 16 மீதி 1, 3 + 1 4, 4 + 1 5, 56. அப்போ KOHோட மோலார் மாஸ் 56 கிராம் பர் மோல். ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா அசிடிட்டி. அசிடிட்டினா நம்பர் ஆஃப் அயனைசபிள் OH மைனஸ் அயான்ஸ். KOHோட ஃபார்முலாவில் பாருங்க, ஒரே ஒரு OH. ஸோ அயனைஸ் ஆனால் இது K பிளஸ் ஆகும் பிளஸ் OH மைனஸ் ஆகும், அயனைஸ் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் அயனைசபிள் OH மைனஸ் அயான்ஸ் பார்த்தீங்கன்னா 1.
ஸோ மோலார் மாஸ் நமக்கு தெரியும் 56 கிராம் பர் மோல் பை அசிடிட்டி வந்து 1, ஈக்குவலன்ஸ் ஃபேக்டரோட யூனிட் வந்து ஈக்குவலன்ஸ் பர் மோல். இப்போ பர் மோல் கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு 56 கிராம் பர் ஈக்குவலண்ட். இப்போ அடுத்தது பேரியம் ஹைட்ராக்சைடுக்கு. பேரியம் ஹைட்ராக்சைடு எப்படி அயனைஸ் ஆகும்? பேரியம் 2+ அயான் ஆகும், 2 OH மைனஸ் அயான்ஸ் ஆகும் பிரியும். ஸோ 1 மோல் ஆஃப் பேஸில் நம்பர் ஆஃப் அயனைசபிள் OH மைனஸ் அயான்ஸ் பார்த்தீங்கன்னா 2, ரைட். ஸோ அசிடிட்டி வந்து 2. இப்போ மோலார் மாஸ் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? பேரியத்தோட அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 137.3 வரும். 137 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 O இருக்குது. 2 Oனா 1 Oக்கு 16, 2 Oக்கு 16 2 32. ஸோ 32. சரியா? 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 2 1s are 2. ஆட் பண்ணுங்க. 7 + 4 11, மீதி 1 7 1. கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணிடுங்க. 171. 7 + 4 11, மீதி 1 கரெக்ட். இப்போ மோலார் மாஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. 171 கிராம் பர் மோல். இப்போ என்ன பண்ணுறோம்? ஈக்குவலன்ட் மாஸ் வேணும். அப்போ ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா இங்கே இருக்குது. மோலார் மாஸ் எவ்வளவு? 171 பை அசிடிட்டி எவ்வளவு? 2. இப்போ 171 by 2 எவ்வளோ வரும்? 8 2s are 16, மீதி 1 இருக்கும் 11. 11ல் 5 2s are 10, மிச்சம் 1 இருக்கும் 85.5. இதுதான் பேரியம் ஹைட்ராக்சைடோட ஈக்குவலன்ட் மாஸ். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படிங்கிறப்ப அந்த யூனிட்டோட போடணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுவுமே கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் தான், ஏன்னா கிராமில் இருக்கு இல்லையா? ஸோ 85.5 gram per equivalent. I hope you understand. Thank you.